அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 11th 12th ஹிஸ்ட்ரி ப்ளஸ் பாலிட்டி ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் இந்த புக்கோட ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். இந்த ரெண்டு புக்ஸ் பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம். புக்ஸ் தேவை அப்படின்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். கீழே நான் வந்து வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துறேன். டைரக்ட் லிங்க் கொடுக்குறேன். இந்த புக்கோட டைரக்ட் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே டைரக்ட் அந்த புக் வரும். நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரிவ்யூ பார்த்துட்டு புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் 11th 12th ஹிஸ்ட்ரி நம்ம வந்து பார்த்தலாம். இங்கே வந்து பார்த்தலாம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 22 லெசன்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். 11th 12th இருந்து 3250 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனோட தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ என்னென்ன லெசன்ஸ் இருக்கு, எவ்வளோ கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றது ஜஸ்ட் ஒன்ஸ் ரைட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் லெசன் சிந்து சமவெளி நாகரிகம் 64 கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ரெண்டாவது தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் 105 கொஸ்டின்ஸ். குப்தர் வந்து 151 கொஸ்டின்ஸ். தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி 159 கொஸ்டின்ஸ். டெல்லி சுல்தான்கள் 160 கொஸ்டின்ஸ். பிற்கால சோழரும் பாண்டியரும் 180 கொஸ்டின்ஸ். பாமணி விஜயநகர அரசுகள் 163 கொஸ்டின்ஸ். பண்பாட்டு ஒருமைப்பாடு இந்தியாவில் பக்தி இயக்கம் 109 கொஸ்டின்ஸ். முகலாய பேரரசு 323 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம். அதாவது இவ்வளவு கொஸ்டின்ஸ் எந்த லெசன்லமே எடுத்ததுல 323 கொஸ்டின்ஸ். மராத்தியர்கள் 198 கொஸ்டின்ஸ். ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள் 161. ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் 267 கொஸ்டின்ஸ். நவீனத்தை நோக்கி 172 கொஸ்டின்ஸ். இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா 13 லெசன் 11th 12th நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து 12th பாருங்க. இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி 107 கொஸ்டின்ஸ். தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் 147 கொஸ்டின்ஸ். இந்திய விடுதலை போரில் முதல் உலக போரின் தாக்கம் 91 கொஸ்டின்ஸ். காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் 153 கொஸ்டின்ஸ். ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் 123 கொஸ்டின்ஸ். தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம் 107 கொஸ்டின்ஸ். இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம் 116 கொஸ்டின்ஸ். காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு 98 கொஸ்டின்ஸ். ஒரு புதிய சமூக பொருளாதார ஒருங்கமைப்பு எதிர்நோக்குதல் 96 கொஸ்டின்ஸ். ஸோ மொத்தமாக எவ்வளவு இருக்கு? 3250 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். புக்கு இன்சைட் கொஸ்டின் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ பாருங்க, சிந்துவெளி நாகரிகம் 11th நியூ புக் ஹிஸ்ட்ரி புக் இன்சைடு கொஸ்டின் கொடுத்துருக்கோம் 53. புக் பேக் கொஸ்டின் வந்து 11 கொஸ்டின். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 64 கொஸ்டின்ஸ். அதாவது புக் இன்சைடு அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். புக் பேக் கொஸ்டின் எவ்வளவு வருது அப்படின்றத நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே கொஸ்டின் பிளஸ் 4 ஆப்ஷன் இருக்கும். லைன் பை லைன் கொஸ்டின் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். நீங்க ஒன்ஸ் சிந்துவெளி நாகரிகம் ஸ்கூல் புக்கில் எடுத்துட்டு ஜஸ்ட் நல்லா ரீட் பண்ணிட்டு இந்த லெசன் படிச்சீங்கன்னா போதும். இதையே நீங்க திரும்ப ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரிவிஷனுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். கொஸ்டின் எல்லாமே ரொம்ப கிளியராக கொடுத்துருக்கோம். பிரிண்டிங் வந்து சூப்பராக இருக்கும். எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ புக் இன்சைட் புக் ஆன்சர் கீ நம்ம வந்து இங்க வந்து கொடுத்துருக்கோம். அந்த லெசன் முடிஞ்சதுமே ஆன்சர் கீ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்க, இரண்டாவது லெசன் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். புக் இன்சைடு கொஸ்டின் பாத்தீங்கன்னா 99. புக் பேக் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு 6 கொஸ்டின். டோட்டலா ஒரு 105 கொஸ்டின் இரண்டாவது லெசன். ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே ஆப்ஷனோட இருக்கும். லைன் பை லைன் கொஸ்டின் இருக்கும். ஆன்சர் கீ பாருங்க, புக் பேக் கொஸ்டின் மென்ஷன் பண்ணிருக்கோம். ஒரு கோட் போட்டு புக் பேக் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கான ஆன்சர் கீ தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் ஆன்சர் கீ. அடுத்து குப்தர் 11th நியூ புக் ஹிஸ்ட்ரி புக் இன்சைடு கொஸ்டின் 145. புக் பேக் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 6. டோட்டலா ஒரு 151 கொஸ்டின். நீங்க அப்படியே லைனா ஸ்கூல் புக் படிச்சீங்கன்னா அப்படியே வரிசையா நீங்க அப்படியே படிச்சுட்டே போகலாம். கிளியரா இருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சர் கீ பாருங்க, குப்தர் ஆன்சர் கீ. புக் பேக் கொஸ்டின் வந்து 6 தான் இருக்கு, அதனால அது மட்டும் கொடுத்துருக்கோம். அடுத்த லெசன் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி. புக் இன்சைடு கொஸ்டின் 152 கொஸ்டின். புக் பேக் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு 7. டோட்டலா 159 கொஸ்டின். தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி. ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அதே தான் லைன் பை லைன் வரிசையா அப்படியே கொடுத்துருப்போம். நம்ம அவுட் சோர்ஸ்ல எதுவும் போல ஸ்கூல் புக் படிக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் புக் படிச்சிங்க அப்படின்னா நீங்க நோட்ஸ்ல எடுக்க தேவையில்லை. நோட்ஸ் எடுக்கிற மாதிரி நம்ம கொஸ்டின் வந்து எடுத்துக்கோங்க. உங்க டைம் வந்து சேவ் ஆகும். அழகாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் கூட நீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மார்க் பண்ணி வச்சு இம்பார்ட்டன்ட் மட்டும் கூட நீங்க வந்து படிக்கலாம். உங்களுக்கு டைம் வந்து அதிகமாக சேவ் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் 2 டைம் நீங்க வந்து இந்த புக்ல படிச்சுட்டு ஒரு 150 கொஸ்டின் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்க அதிலே கூட இம்பார்ட்டன்ட் செலக்ட் பண்ணி வச்சு ஸ்பீடா வந்து ரிவிஷன் வந்து யூஸ் பண்ணலாம். பாருங்க ஆன்சர் கீ. ஸோ 11th 12th வந்து ஸோ இதே மாதிரி தான் எல்லா லெசனுமே. ஸோ நம்ம மற்ற புக்ஸ் எல்லாமே இருக்கு. வெப்சைட்டோட லிங்க் கொடுக்குறேன். நீங்க ஜஸ்ட் நீங்க போய் பாருங்க. தேவையான புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பாலிட்டி பிளஸ் எக்கனாமிக்ஸ் அந்த புக் வந்து பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா டோட்டலா 26 லெசன். அதாவது அரசியல் அறிவியல் பிளஸ் பொருளாதாரம் ரெண்டும் சேர்ந்து தான் இந்த ஒரு புக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். டோட்டலா 26 லெசன் 2485 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஸோ என்னென்ன லெசன் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து கிளியரா பார்த்துடலாம். இப்போ பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன லெசன் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பொது கருத்து மற்றும் கட்சி முறை ஒரு பேசிக் லெசன் 61 கொஸ்டின்ஸும். தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் 94 கொஸ்டின்ஸ். உள்ளாட்சி அரசாங்கங்கள் 110 கொஸ்டின்ஸ். சமூக நீதி 93 கொஸ்டின்ஸ். தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி ஒரு 90 கொஸ்டின். தமிழகத்தில் அரசியல் சிந்தனைகள் 133 கொஸ்டின்ஸ். இந்திய அரசமைப்பு 95 கொஸ்டின்ஸ். சட்டமன்றம் 119 கொஸ்டின்ஸ். ஆட்சித்துறை 102 கொஸ்டின்ஸ். இந்திய நீதித்துறை 105 கொஸ்டின்ஸ்.
இந்தியாவில் கூட்டாட்சி 90 கொஸ்டின்ஸ், இந்தியாவில் நிர்வாக அமைப்பு 82 கொஸ்டின்ஸ், தேசிய கட்டமைப்பின் சவால்கள் 98 கொஸ்டின்ஸ், திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் 120 கொஸ்டின்ஸ். ஸோ 11th 12th 14 லெசன் பாலிட்டி இது மட்டும் படிச்சா வந்து போதும். திரும்ப நீங்க இதே ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பொருளாதாரம் 11th 12th இந்திய பொருளாதாரம் பாருங்க 120 கொஸ்டின்ஸ். இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் 121 கொஸ்டின்ஸ். இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் 68 கொஸ்டின்ஸ். ஊரக பொருளாதாரம் வந்து ஒரு 60 கொஸ்டின்ஸ். தமிழ்நாட்டு பொருளாதாரம் 126 கொஸ்டின்ஸ். பேரியல் பொருளாதாரம் 70 கொஸ்டின்ஸ். நாட்டு வருமானம் அதாவது தேசிய வருவாய் 73 கொஸ்டின்ஸ். பணவியல் பொருளியல் ஒரு 80 கொஸ்டின்ஸ். வங்கியில் வந்து ஒரு 108 கொஸ்டின்ஸ். பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் 103 கொஸ்டின்ஸ். நிதி பொருளியல் ஒரு 80. பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் வந்து 84 கொஸ்டின்ஸ். 11th 12th ஒரு 12 லெசன். இதே வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து ஒரு 14 லெசன் 11th 12th மொத்தமா ஒரு 26 லெசன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். புக்கு இன்சைட்ல பாருங்க, பொது கருத்து மற்றும் கட்சி முறை 11th நியூ புக் பொலிட்டிக்கல் சயின்ஸ். புக் இன்சைட் கொஸ்டின் 46, புக் பே கொஸ்டின் வந்து 15. ஸோ புக் இன்சைடும் கொடுத்துரும், புக் பே கொஸ்டின் கொடுத்துரும், டோட்டல் கொஸ்டின் 61. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். ஆன்சர் கீ நீங்க வந்து ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியுமே ஆன்சர் கீ கொடுத்துரும். அடுத்த லெசன் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம். புக் இன்சைட் கொஸ்டின் வந்து ஒரு 78 கொஸ்டின். புக் பே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 16 கொஸ்டின், டோட்டலா ஒரு 94 கொஸ்டின்ஸ். லைன் பை லைனா வந்து இருக்கும். அதுக்கான ஆன்சர் கீ தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் ஆன்சர் கீன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துறோம். அடுத்த லெசன் பாருங்க, உள்ளாட்சி அரசாங்கங்கள் 110 கொஸ்டின்ஸ். அதாவது புக் இன்சைட் ஒரு 95, புக் பே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 15, டோட்டலா 110 கொஸ்டின்ஸ். அதுக்கான ஆன்சர் கீ உள்ளாட்சி அரசாங்கங்கள் அந்த 110 கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ. அடுத்த லெசன் சமூக நீதி ஒரு 93 கொஸ்டின். புக் இன்சைட் 77, புக் பே கொஸ்டின் வந்து ஒரு 16 கொஸ்டின், டோட்டலா ஒரு 93 கொஸ்டின்ஸ். ஸோ இதே மாதிரி தான் புக் நம்ம எல்லாமே ஃபுல்லாவே அப்படிதான் வந்து கொடுத்துருக்கோம். பொருளாதாரம் பாருங்க, இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும். ஸோ அந்த லெசன் 101 கொஸ்டின். புக் இன்சைடு, புக் பே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 20, டோட்டலா 121 கொஸ்டின்ஸ். அதுக்கான ஆன்சர் கீ. ஸோ எல்லா லெசனுமே இப்படி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிளஸ் எக்கனாமிக்ஸ் 11th 12th 26 லெசன் 2485 கொஸ்டின்ஸ். காம்போ ஆஃபர் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். வெப்சைட் லிங்க் கீழே இருக்கு. புக்ஸ் தேவை அப்படின்றவங்க நீங்க வாங்கிக்கலாம். இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்கூல் புக்ல ஒரு லெசன் எடுத்து படிச்சுட்டு அடுத்து ரிவிஷன் பண்றதுக்கு, அடுத்தடுத்து ரிவிஷன் பண்றதுக்கு, கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் டைரக்டா படிக்க வேண்டாம். அதாவது டைம் இல்ல, என்னால படிக்கவே முடியல அப்படின்றவங்க கூட ஒரு டைமாவது அந்த லெசனை ஸ்கூல் புக்ல எடுத்து ரீட் பண்ணிட்டு படிங்க. அப்பதான் அந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மற்றபடிக்கு நீங்க அடுத்தடுத்து ஒரு டைம் நீங்க ஸ்கூல் புக் நல்லா படிச்சீங்கன்னா அடுத்த டைம் இதே புக்கை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரிவிஷனுக்கு. ஏன்னா ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டினா தான் நம்ம வந்து எடுத்துக்கோம், தவிர வேற அவுட் சோர்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும். டைம் வந்து சேவ் ஆகும். முக்கியமா வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு இந்த புக் வந்து ஒரு பெஸ்ட்டா வந்து இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 2 புக்கோட ரிவியூவோட நான் வரேன். தேங்க்யூ.